Hi, good morning everyone. This is Rathna Kumari, Senior Relationship Manager in Zebu Shares and Wealth Management. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வெர்சஸ் ட்ரேடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படிலாம் இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் இன்கம் கிடைக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் டிவிடெண்ட் தரக்கூடிய ஷேர்ஸ் இருந்தது அப்படின்னா போர்ட்ஃபோலியோ இன்கம் கிடைக்கும். ஒரு ஸ்டாக்ஸில் நம்ம லாங் டர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது செல் பண்ணும்போது அதோட காம்பவுண்ட் எஃபெக்டால் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸாக எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ட்ரேடரோட மைண்ட் செட்டை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கணும்னு நினைக்கிற ஷேர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்மில் ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து ஹோல்டிங் வைப்பாங்க. ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாக்ஸ் மூலமாக வர ரிட்டர்ன்ஸாக இருந்தாலும் சரி, டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவரோட போர்ட்ஃபோலியோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவர் மார்க்கெட்டில் இருக்கிற அவரோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ரொம்ப ஷார்ட் பீரியடில் எப்படி வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட்டாக இருக்கும். இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜை வச்சு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் கரெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுக்கறது மூலமாக ஒரு நல்ல அமௌண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 10 to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5 to 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்கும். இப்போது ட்ரேடருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். டைம் பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கணும்னு நினைக்கிற ஷேர்ஸை ரொம்ப கம்மி பீரியடில் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஏன் சில மணி நேரமாக கூட இருக்கலாம். யூஸ்வலாக ட்ரேடர்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஷேர்ஸை வாங்கி ஒரு நாளைக்குள்ளவே கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கி அதிகமான ப்ரைஸ்க்கு செல் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பை அண்ட் ஹோல்டிங் பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட மணியை மினிமம் 2 or 3 இயர்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. சில இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெக்கெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எத்தனை இயர் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல் பொறுத்து தான் இருக்குது. ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அவங்களோட டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸால் தான் எடுத்திருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளவே எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. இதை பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.